தனக்கு கீழ் வைத்திருந்த சில துறைகளை குறிப்பிட்ட சில அமைச்சர்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாரு. முதல்வரால் கவனிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தூக்கி கொடுத்தாரா? என்டையர் கேபினெட்லேயே செங்கோட்டையனை தவிர மீதி எல்லோருக்கும் அது ஏறத்தாழ முதல் முறை தான். எதற்காக முதலமைச்சர் இப்போது அதை கொடுத்துருக்கார்? அதில் எதுவும் ஒரு சிம்பாலிக்காக எதுவும் சொல்ல வராங்களா? ஒரு அடையாள அரசியல் இருக்காங்கிற கேள்வியும் நமக்கு எழுது. பொதுவாக எல்லா துறைகள்லையுமே அரசு செயலாளர்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்படுவாங்க. அப்படின்னா இந்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இது தூக்கி கொடுத்ததுனால என்னால் முடியாது அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறாரா? வழக்கம் போல் முதலமைச்சர் தரப்பிலிருந்தோ அரசு தரப்பிலிருந்தோ பதில் வராதுங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியாக இருக்கிறது. ஏற்கனவே அவர் மீது பல விமர்சனங்கள் உண்டு. அவர் அதிகமாக பேச மாட்டேங்கிறாரு, செயல்பட மாட்டேங்கிறாரு, வராரு, போஸ்ட் கொடுக்குறாரு, போகிறாரு, அவ்வளோதானே, அதை தாண்டி என்ன செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அந்த வகையில் இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கா? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் புன்னை வளவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பாக ஒரு வைபில் தான் தமிழ்நாடே இருக்கு இல்லையா? சட்டமன்றத்திலேருந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற வைபில் பிளாஸ்டெல்லாம் இனிமேல் தான் இருக்குது, காத்திருக்கும். சரி, அதே வைபோடையே இந்த ஷோவையும் கொண்டுட்டு போகணுன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் விஜய் தனக்கு கீழ் வைத்திருந்த சில துறைகளை குறிப்பிட்ட சில அமைச்சர்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாரு. இதன் பின்னணியில் என்ன காரணம்? அடிப்படையில் முதலமைச்சர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் என்பதே ஒரு செய்தியாக பெரிய அளவுக்கு மாறலை. நிர்வாக ரீதியிலாக ஒரு முதலமைச்சர் தனக்கு கீழே ஆரம்பத்தில் அவருக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் பொழுதே ஏன் இவ்வளவு நிறைய இலாக்காக்களை அவர் எடுத்துக்கொள்கிறார்? நம்ம மேஜர் துறைங்கிறத தாண்டி உள்ளுக்குள்ளே போர்ட்ஃபோலியோஸ்னு எடுத்தோம்னா ஒரு 17 வரைக்கும் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 17 போர்ட்ஃபோலியோக்களை முதலமைச்சரே இவ்வளவும் பார்க்கணுமா என்கிற விஷயம் புருவத்தை உயர்த்தியது. ஆரம்பத்தில் அவருக்கு ஒதுக்கப்பட்டது. உங்களுக்கு கடைசியாக வன்னியரசு அவர்களும் அதே போல் UML ஷாஜகான் ஏற்றுக்கொண்ட பிறகு குறைந்த கால நிதியமைச்சராக செங்கோட்டையன் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட மரியவில்சனுக்கு மாறின பிறகு ஒரு ரீஅலாட்டட் வந்தது. அதிலேயே அவருக்கு ஏறத்தாழ 17 துறைகள் இருந்தது. இப்போ இந்த 17 துறைகளில் ஒரு 5 அமைச்சர்களுக்கு சிலவற்றை பார்ஷியலாகவும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் ஒதுக்கி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை தலைமைச் செயலாளர் மூலமாக மனித வள மேம்பாடு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக கடந்த 29/7/2026 கடந்த மாதம் 29ஆம் தேதி ஒரு சுற்றறிக்கை வருகிறது. அந்த சுற்றறிக்கை அஃப்கோர்ஸ் இது கவர்மெண்ட்டுக்குள்ளே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா என்றாலும் கூட நமக்கு ஆப்வியஸாக செக்ரட்டரியேட் பீட் பார்க்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் அவங்களுக்கு ஆக்சஸ் தான் அது வெளியில் வருது. வெளியில் வந்தும் கூட அது இன்னமும் பேசுபொருளாக மாறலை. முதலமைச்சர் என்ன காரணத்திற்காக அந்த துறைகளை எடுத்துக்கொண்டார், ஏன் இப்போது கொடுத்திருக்கிறார்? கொடுப்பதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. பட் என்ன ரீசன்ஸ்? அது ஒர்க்லோடா? அப்படி பார்த்தா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோருமே அதில் எக்ஸ்பீரியன்ஸ்டான மொத்த என்டையர் கேபினெட்லேயே செங்கோட்டையனை தவிர மீதி எல்லோருக்கும் அது ஏறத்தாழ முதல் முறை தான். எடுத்துக்கொண்ட துறையிலே நீங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கிறத துறைகளை புரிந்து கொள்வதற்கே நேரம் தேவைப்படும் போது எதற்காக முதலமைச்சர் இப்போது அதை கொடுத்துருக்கார்? அதில் சில துறைகள் எல்லாம் முற்றுமுழுதாக அவங்ககிட்டே கண்ட்ரோல் போகுது அப்படின்னா அந்த துறையவே அவங்களுக்கு அலாட் பண்ணிடலாமே. ஏன் இன்னமும் முதலமைச்சரே நாம்கி ஆவாஸ் அவருக்கு கீழே தான் இருக்குது. அதில் எதுவும் ஒரு சிம்பாலிக்காக எதுவும் சொல்ல வராங்களா? ஒரு அடையாள அரசியல் இருக்காங்கிற கேள்வியும் நமக்கு எழுது. நம்ம நேரடியாக அந்த ஆர்டருடைய அதாவது எந்தெந்த துறை அப்படிங்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம், ஆடியன்ஸ் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ முதலமைச்சருக்கு கீழே இருக்கிறதுல துறைகள்னு பார்த்தா ஒரு 7 இருக்குது. அதாவது மொத்தம் 17. அந்த 17ல் 10 வரைக்கும் அவரே வைத்துக்கொள்கிறார். அது உள்துறை ஆகட்டும், காவல்துறை ஆகட்டும், நிர்வாகத்துறை. அதில் பொது அப்படிங்கிறது இருக்கும், பொது நிர்வாகம்னு. பொதுவான பப்ளிக், அது பப்ளிக் வெல்ஃபேரை நம்ம கொண்டு வந்துக்க வேண்டாம். அதே போல் பப்ளிக் ஒர்க்ஸும் இல்லை, பொது அப்படிங்கிறது இருக்கும். IAS IPS IFS இதெல்லாம் அவர்கிட்டே தான் இருக்குது. இது போக எடுத்தோம்னா ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை. அதே போல் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ், சில சிறப்பு ஸ்கீம்ஸ் அவங்க உள்ளே கொண்டு வரதுக்கு அதுக்கு தனியாக சிறப்பு முன்னெடுப்புகள்னே ஒரு துறை இருக்குது. பாவர்ட்டி அலிவியேஷன் அண்ட் ரூரல் இன்டெப்டட்னஸ், கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு, அதற்கான ஒரு துறை. அதே போல் யூத் வெல்ஃபேர், இளைஞர் நலன், வெல்ஃபேர் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் ஏஜ்டு, குழந்தைகள் மற்றும் முதியவர் நலன் சார்ந்து, வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் டிபார்ட்மெண்ட், மாற்றுத்திறனாளர்கள் நலத்துறை. அதே போல் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட். இந்த 7 தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இப்போ விவாதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. ஏன்னா இதில் பல விஷயங்கள்
பணிகளினுடைய பார்ஷியலாகவும் அல்லது ஏறத்தாழ முழுமையாகவுமே வெவ்வேறு துறை அமைச்சர்களுக்கு கூடுதலாக அது நிர்வாக பணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் யார் யார் நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னா, சமூக நலத்துறை அமைச்சர், சமூக நலம் மற்றும் மகளிரினுடைய அந்த எம்பவர்மெண்ட், பெண்களுக்கான அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற வகையில் ஜெகதீஸ்வரி அவர்கள். அடுத்ததாக அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், பள்ளி கல்வி, அதே போல் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் ராஜ்மோகன். அதே போல் அறநிலையத்துறை அமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர், அஃப்கோர்ஸ் இப்போ சாமி அமைச்சர்னு எம்ஆர்கேபி சொல்லி அது ஒரு விதமாக வைரல் ஆச்சு. ஸோ அமைச்சர் ரமேஷ் அவர்கள், அமைச்சர் ஆனந்த் அவர்கள், என்ன ஆனந்த், அதே போல் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. இதில் எது எது யார் யாருக்கு போயிருக்கு, என்னென்ன விஷயங்கள் போயிருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பல்வேறு விதமான ரோல்ஸ் இருக்கும், பல்வேறு விதமான டெலிகேஷன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அதிகாரிகளை நியமிக்கிறீங்க அப்படிங்கிற வகையில் ஒரு பேனல் பல இடங்களில் அந்த டாப் மோஸ்ட் பொசிஷன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொல்லி அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் நியமனத்துக்கு பேனலே நம்ம செலக்ட் பேனல் போடுவோம். அதே போல் அப்பாயின்மெண்ட்ஸு, போஸ்டிங்ஸு, ட்ரான்ஸ்ஃபரு, அதிலே உயிரிழக்கிறார்கள் அப்படின்னா அவங்களுடைய வாரிசுதாரர்கள் அடிப்படையில் வேலை கொடுப்பது, அதற்கான கிளியரன்ஸு, டெர்மினேஷன் ஃப்ரம் சர்வீஸ், இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த 29(7) சர்க்குலரில் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம எது எது யாருக்கு போயிருக்கு என்பதாகவே நம்ம பார்க்கலாம். அதில் முதல் பக்கத்திலேயே கொடுத்திருப்பது முதலமைச்சர் கொண்டு அவர் நிர்வகிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளர்கள் நலத்துறை. இதில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், செகண்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ், இவங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் பேனல் உருவாக்குறதுலேருந்து அத்தனையுமே அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் பார்ப்பார்கள். அதே போல் நமக்கு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், நகர்ப்புற மேம்பாடு மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையை முழுக்க அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே கவனிப்பார். அதில் பே லெவல் 22லேருந்து 25 வரைக்குமான அப்ரூவல்ஸ் அப்படின்னா அது டாப் மோஸ்ட்டில் தான் இருக்க போகிறது. உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸாக இந்த லெவலில் இருக்கக்கூடியது. இதற்கான பேனல் செலெக்ஷன் முழுக்க அமைச்சர் ராஜ்மோகன் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. இப்போ தொடக்க நிலையில் அந்த துறையை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். பாதி வந்து சிஎம் உடைய பார்வையிலையும், மீதி பாதி வந்து ராஜ்மோகன் அவர்களுடைய பார்வையிலையும். இதில் டாப் மோஸ்ட்டே அங்கே வருதுன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் அதுக்கு செக்ரட்டரிஸே பார்த்துக்கலாம் என்பதாக இருக்கத்தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முதலமைச்சர் ஒவ்வொரு வட்டார அளவில், மாவட்ட அளவில் இருக்கக்கூடியதெல்லாம் கிளியரன்ஸ் கொடுத்துருங்கன்னு செக்ரட்டரிஸ் லெவலில் இதை முடிச்சிட போகிறாங்க. டாப் மோஸ்ட் தான் முதலமைச்சருடைய கவனத்துக்கே போகும். அப்போ நீங்கள் டாப்பில் யாரை போட போகிறீங்கிறதுக்கான பேனல் செலெக்ஷன்லேயே முதலமைச்சருக்கு பதிலாக இந்த 2 அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. இதை விட முக்கியம், அப்பாயின்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்கை பொறுத்தவரை முழுக்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் டிபார்ட்மெண்ட், மாற்றுத்திறனாளர் நலத்துறைக்கானது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அதே போல் செகண்ட் லெவல் ஆஃபீஸர்ஸை தாண்டி மீதி அத்தனையும் சமூக நலத்துறை அமைச்சரே கவனிப்பார் என்பதை குறிக்கிறாங்க. சர்வீஸ் ரூல்ஸ், ஏன்னா நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க, அரசு ஊழியர்களுக்கான அந்த விதிகள் இருக்கும் இல்லையா, நீங்கள் போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான இந்த விதிகள், இதை திருத்தம் மேற்கொள்வது, அதில் கரெக்ஷன்ஸ் கொண்டு வருவது, அதில் ஏதாவது சிக்கல் வருதுன்னா அந்த துறை சார்ந்தவர்களிடம் உரையாடல் நடத்துவது, சங்கங்களிடமோ சேஞ்சஸ் கொண்டு வராங்க, இல்லை அவங்களுக்கு அகவிலைப்படி உயர்வுல தொடங்கி வேறு விஷயங்கள்னாலும் சர்வீஸ் ரூல்ஸ்குள்ளே அது டைரெக்டாக வரலனாலும் அந்த உரையாடல்கள் அப்படிங்கிற இடத்துக்கு கிரீவன்சஸ்க்கு அமைச்சர்கள் இருப்பாங்க. இதில் தான் நம்ம பார்க்க வேண்டியது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், சிறப்பு செயலாக்கத்துறை அமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ், சிறப்பான புதிய அங்கே வந்து அது திட்டங்களாக வரும். இங்கே புதிய முன்னெடுப்புகளாக அரசு எடுக்கக்கூடியதற்கும் அதே இந்து சமய அறநிலையத்துறைக்கு போகிறது. பாவர்ட்டி அலிவியேஷன், வறுமை ஒழிப்பு மற்றும் அந்த கிராமப்புற வறுமை ஒழிப்பு, அது சார்ந்த மேம்பாடுகளில் அமைச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் மற்றும் வாட்டர் ரிசோர்ஸ், நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. இளைஞர் நலன் சார்ந்ததை பப்ளிக் ஒர்க்ஸ், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு, அதே போல் மாற்றுத்திறனாளர் ஜெகதீஸ்வரி அவர்களுக்கும், குடிநீர் வழங்கல் மற்றும் நகராட்சி நிர்வாகம் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் அந்த 5ம் சேர்ந்து வரக்கூடியது இந்த சர்வீஸ் ரூல்ஸில் தான். அப்போ இந்த துறைக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளாகட்டும், இல்லை அங்கே ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கான விதிகள், அவங்களுக்கான கவர்மெண்ட் வேலைக்கான அந்த சர்வீஸ் ரூல்ஸையே முழுக்க இந்த அமைச்சர்கள் எடுக்கிறாங்க. அப்படின்னா எப்படி தினந்தோறும் நடைபெற வேண்டும் என்கிறதுலேயே முழு கண்ட்ரோல் அவங்ககிட்ட போனதாகத்தான் நாம் எடுக்க வேண்டியிருக்கும். இதில் என்னென்ன டெர்மினேட்டிங் அத்தாரிட்டி பற்றி பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு பை டிஃபால்ட்டே யார் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியோ வேலையிலிருந்து நீக்கக்கூடியதும் பெரும்பாலும் டெர்மினேட்டிங் அத்தாரிட்டியும் அவராகத்தான் இருக்க முடியும். அது பெரும்பாலும் அப்படி தான். டிசிப்ளினரி கமிட்டிஸ் இருக்கும், அவங்க ஆக்ஷன்ஸை இது பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பரிந்துரைகள் வரும், அதை ஏற்றுக்கொள்வதுங்கிறது ப்ரொசீஜருக்குள்ளே போயிடும். பட் அந்த ஃபைனல் கால் யாருன்னா அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி தான், அட்ஜுகேட்டிங் அத்தாரிட்டி தான் கம்பீட்டண்ட்டாக அதை உறுதி செய்வதாக இருக்கும், வேலையை விட்டு நீக்குவது. அதே போல் யாராவது உயிரிழக்கிறார்கள் என்று சொன்னால் அரசு பணியில் இருக்கிறவர்கள், நம்ம கரூர் விவகாரத்தை கொண்டு வந்து இதில் குழப்பிக்கக்கூடாது,
அதுவே நீதிமன்றம் இப்போது அதை மொத்தமாக ரத்து செய்திருக்கிறது, தனி விவாதம். பட் அப்படி அரசு வாரிசுதாரர்களுக்கான அந்த வேலை முன்னுரிமைங்கிறது அதற்கே நீங்கள் பதிவு செய்யணும், பல ப்ராசஸ் இருக்கிறது. அதில் நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு இன்னும் ஆண்டு கணக்கில் காத்திருப்பதெல்லாமும் கூட ப்ரொசீஜரலாகவே பை டிஃபால்ட். ஏன்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கிளியர் பண்ணுறது இல்லை, அடுத்தடுத்து நீங்கள் அதை மூவ் பண்ணி பல்வேறு துறைகளிடம் கொண்டு வந்து நீங்கள் அதில் கிளியரன்ஸ் வாங்கணும். அதெல்லாம் கடைசியில் முதலமைச்சர்கிட்ட போக வேண்டியது என்பதாகவும் இருக்கிறது. ஸோ அப்படி வரும் பொழுது அதே போல் ராஜ்மோகன் அவர்களுக்கும் ஜெகதீஸ்வரி அவர்களுக்குமே வாரிசுதாரர் அடிப்படையிலான வேலை என்பதும் முதலமைச்சருடைய இலாக்காவை அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் என்கிற அந்த பவரும் கொடுக்கப்படுது. ரெகுலரைசேஷன் ஆஃப் சர்வீஸ், அவர்களுக்கான பணி வரன்முறை செய்வது. இவங்க சொல்லியிருந்தாங்களே 5 ஆண்டுகள் நீங்கள் வேலை செய்திருந்தாலே அனைவரையும் நாங்கள் கான்ட்ராக்சுவலாக உள்ளே வந்திருந்த அத்தனை பேரும் நிரந்தரமாக்குவோம். இப்போ நாளைக்கு இந்த துறை சார்ந்தெல்லாம் அந்தந்த கன்சர்ன் அமைச்சர்கள் தான் முடிவெடுக்கணும். அரசு கொள்கை முடிவெடுத்து அதற்கு பிறகு எவ்வளோ பேருங்கிறத மினிஸ்டர்ஸ் அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ண போகிறாங்க. அதில் தொடங்கி அதில் இன்னொரு விஷயமும் தாவேகா தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தது, ஒரே வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் கான்ட்ராக்சுவலாக வரவங்களுக்கான பேசிக் பேலேருந்து பலவும் முழுநேர ஊழியர்களுக்கு தகுந்த மாதிரி, அது ஆசிரியர்களாக எடுத்தாலும் சரி மற்ற ஊழியர்கள் இருக்காது, இதெல்லாம் கொடுப்போம் நாங்கள். இப்போ அந்த விவாதமெல்லாம் நம்ம துறையை முதலமைச்சர் பார்த்துக்கிறாங்க, இப்போ கட்டாயம் நடக்கணும் ஒரு நம்பிக்கை இருந்திருந்தால் அது மாற்று அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பணி வரன்முறையுமே கூட இப்போ இந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. அதே போல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் அவர் கடிதம், இப்போ மத்திய அரசிடமிருந்து கடிதம் வருதுன்னா எய்தர் நேரடியாக பிரதமர் அலுவலகம் அல்லது மத்திய கேபினெட் கிட்டிருந்து கடிதம் வந்தால் முதலமைச்சர் இதற்கான பதிலை நல்குவார். மற்ற துறை சார்ந்த அமைச்சர்களிடமிருந்து வந்தால் அது அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தால் அது எப்படி யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கிறது தெரியல, சப்ஜெக்டிவ் தான். முதலமைச்சர் வரைக்கும் வரலாம், இல்லைன்னா சம்மந்தப்பட்ட அமைச்சர்களே அதற்கு பதிலளித்துக் கொள்ளலாம் என்பதும் கூட அந்த ஜிஓங்கிறத விடவும் அவங்க இன்டர்னலாக சர்க்குலேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இன்றைக்கான ஸ்டாண்டிங் ஆர்டர் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அரசு நிலையான எண்ணாக அந்த எண் போட்டே வந்திருக்கிறது. இப்போ இதற்கு பிறகு தான் நம்ம இதனுடைய பொலிட்டிக்கல் ராமிஃபிகேஷன்ஸ்குள்ளே போக வேண்டி வரும். முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பத்தில் இவ்வளவு துறைகள் எடுக்கும் பொழுது ஏன் இவர் இவ்வளவு பேர்டனை எடுத்துக்கிறார்? இப்போ அவருக்கு நலன் இருக்கலாம், இப்போ குழந்தைகள் நலனோ இல்லை இளைஞர் நலனோ அவர் கன்சர்ன் இருக்கலாம், மகளிர் நலன், அவங்களுடைய வாக்குகள் தான் நமக்கு உதவி இருக்குன்னா ஒரு துறை அமைச்சரை போட்டுட்டு டெய்லி ப்ரீஃபிங்கோ இல்லை வீக்லி ப்ரீஃபிங்கோ கூட முதலமைச்சர் வாங்கிக்க முடியும். நானே பார்த்துக்கிறேன்னு எடுத்துகிட்டு பின்னாடி அலாட் பண்ணுறதுக்கு கொண்டு அந்த துறையவே கூட நீங்கள் மாற்றி விட்டுட்டு நீங்கள் என்னுடைய நேரடி மேற்பார்வையில் இருக்கும் என்று கூட அறிவிக்கலாம். அப்போ எதற்காக எடுத்தீர்கள், எதற்காக இப்போது இலாக்காவை பிரித்து கொடுத்தீர்கள் என்பது தான் அந்த அரசின் மூலமாக இப்போ வரைக்கும் பதில் இல்லை, இதுக்கப்புறமும் பதில் சொல்லுவாங்களான்னு தெரியாத ஒரு இடத்துல இருக்குது. இல்லை, இப்போ இருக்கக்கூடிய கேள்வியும் விமர்சனமும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்வரால் கவனிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தூக்கி கொடுத்தாரா, இல்லை அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் திறமையாக இருக்குது, அவர்களோட திறன் உள்ள ஒரு அமைச்சர் அப்படிங்கிறதுனால எடுத்து கொடுத்தாரா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுதில்ல? இல்லை, உள்ளபடியே அந்த கேள்வி மிகச்சரியானது. இப்போ அவங்களுக்கு அது அவங்க மேலே நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னா, ஒன்று இவருக்கு ஒர்க் லோடு அப்படின்னா எல்லா மினிஸ்டர்ஸ்க்குமே இதுதான் முதல் முறை. நான் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சார்ந்து நான் விமர்சனமாக கூட வைக்கல, ரியாலிட்டி என்ன என்பதற்காக வைக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் JCD பிரபாகர் அவர்கள் சட்டமன்றத்திலே சொல்கிறார், 8000க்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்தது சட்டமன்றத்தில் எழுப்புவதற்கு 234 எம்எல்ஏக்களின் மூலமாகவும் வந்து சேர்ந்தது. 230 இப்போ நீங்கள் ராஜினாமா பண்ணவங்கலாம் கழிச்சிருங்க, 227லேருந்து வந்தது என்பது 8000 கேள்விகள். அதில் நாங்கள் எடுத்து பார்த்து ஒரு 732 கேள்விகள் அனுப்பினோம். 170ற்கு தான் பதில் வந்திருக்கிறது. ஏறத்தாழ 23.6%. அவங்க வந்து 25% தான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் சம்மந்தப்பட்ட துறைகளிடமிருந்து கிளியர் ஆகி வருகிறது. ஒன்று, நீங்கள் அதிகாரிகளை மாற்றிட்டீங்க, அவங்க புதுசு, அவங்களும் இன்னும் அதை என்னென்னு எடுத்து பார்க்க தேவை இருக்கும். பல நேரங்களில் அதிகாரிகள் பதிலை ரெடி பண்ணாலும் கூட அமைச்சர் அதை விளக்கணும். நீங்கள் பல நேரங்களில் நம்ம வந்து வெறும் ரிட்டன் ரிப்ளேவாக மட்டும் கொடுக்கறதில்ல, ரிட்டன் ரிப்ளேவும் கொடுக்குறோம், அதை தாண்டி கேள்வி பதிலாக சப்கொஷின்ஸ் எல்லாம் போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் குறிப்பிட்ட ஒரு பஞ்சாயத்தில் நீங்கள் வந்து வடிகால் அமைச்சு தரேன்னு சொன்னீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கன்னா, அமைச்சர் அந்த ஊரில் அந்த திட்டம் குறித்தது எப்போது கொண்டு வரப்பட்டது, என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு அதை ப்ராப்பராக ப்ரீஃப் பண்ண சொல்லி அதிகாரிகள் மூலமாக கேட்டுட்டு வந்து சபையில் செகண்ட் கொஷின் அதில் சப்கொஷின் கேட்குறாங்க, துணை கேள்வினா நான் விஷயம் தெரியலன்னு என்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்க கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. அமைச்சர்களும் அதை ப்ரீஃப் பண்ணி வாங்க வேண்டிய நெருக்கடி இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் முதல் முறை 90 நாட்கள் தான் ஆனதுனால இந்த நெருக்கடிகள் இருக்கலாம், சபாநாயகர் இன்னும் நல்லா வேலை செய்யுங்கன்னெலாம் சொல்கிறாரு. அப்போ இருக்கக்கூடிய துறைகளையே முழுமையாக புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஓராண்டு எடுக்கும் எனும்போது அடிஷ்னல் சார்ஜாக நீங்கள் கூடுதலாக கொடுத்தா, இப்போ இவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்னால நீங்கள் செங்கோட்டையன் அவர்கள் தான், அதை தாண்டி மற்றவர்களுக்கெல்லாம் இல்லை எனும் பொழுது அதுவே ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறதா
அது ஒரு தெளிவற்ற தன்மையை இப்போ இது கூடுதல் சுமையாக அவங்க பார்க்கணுமா, இல்லை இது வெறும் பியூரோக்ரஸி லெவலில் மட்டும் போஸ்டிங் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் கடைசியில் என்கிட்ட கன்சென்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. இப்போ முதலமைச்சர் அது த்ரூ ஒரு ஆர்டர் மூலமாக அல்லது ஒரு பப்ளிக் நாலேஜுக்கு வந்திருந்தால் அமைச்சர்களுக்கு அது ஒரு ப்ரெஷராக க்ரியேட் ஆகியிருக்கலாம். நமக்கு கூடுதல் துறை ஒதுக்கி இருக்கிறாங்க பப்ளிக். அப்போ ஆப்வியஸாக நாளைக்கு இப்போ இந்த துறை தொடர்பாக இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் வெளியில் இப்போ நமக்கு வந்ததுனால தெரியலன்னா நாளைக்கு மானிய கோரிக்கையில் முதலமைச்சர் பதில் சொல்லுவார், அந்த அமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்களா? முதலமைச்சர் எல்லா துறைக்கும் சொல்ல வேண்டாம் என்பதற்காக மானிய கோரிக்கையில் இவங்களை பேச வைக்கிறதுக்காகவே இந்த ஏற்பாடு முதலமைச்சர் நழுவுவதற்காக செய்யப்பட்டதா? கடந்த காலத்திலே கூட எல்லா துறைகளுக்கும் முதலமைச்சர்கள் அப்படி பண்ணலை, வேற ஒரு டெலிகேட் கூட பண்ணியிருந்திருக்கிறாங்க. சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர்ஸ் யாராச்சும் இல்லை அவங்களுக்கு ஒரு இளம் அமைச்சர்களையே கூட கொடுத்து முதலமைச்சர் நம்பிக்கைக்குரியவங்களை அப்படி போட்டிருக்கிறாங்க. பட் இந்த அலாட்மெண்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோஸ்க்கான தேவை எங்கிருந்து வந்தது? இவங்க உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் என்பதற்காக கொடுத்தீங்களா? அவங்களுடைய இதில் இன்னும் பெர்ஃபார்மன்ஸை நிரூபிக்க வேண்டிய இடம் இருக்கிறது, தேவை இருக்கிறது, கற்றுக்கொள்ள ஒரு நாமினலான காலம் தேவை. அதுவே இன்னும் இருக்கும் பொழுது இது கூடுதல் சுமையாகாதா அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லை. இப்போ நீங்கள் மாற்றுத்திறனாளர் துறை இதற்கு முன்பு வரை சமூக நலத்துறை அமைச்சரிடம் தான் இருந்தது. சரோஜா அவர்கள் 2016-21 காலகட்டத்தில் அவங்க இருந்தாங்க, அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. 21 திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தான் அந்த துறை முதலமைச்சரினுடைய நேரடி பார்வைக்குள்ளேயே கட்டுப்பாட்டுக்குள்ளேயே போகுது. இவரும் அதை தொடர்கிறார் அப்படிங்கிற ஒரு நேமுக்காக அதை நகர்த்திட்டு இப்போ மொத்த கட்டுப்பாட்டையும் நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களான்னு ஒரு கேள்வி வருது. அப்படி இல்லாமலே இருந்துட்டு போட்டுமே என்ன? தொடர்பான டெலிகேஷன்ஸ் வந்தால் நீங்கள் பார்த்து என்னன்னு கேட்டுட்டு கடைசியாக ஒரு வார்த்தை உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா நீங்கள் வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை ப்ரீஃப் பண்ண சொல்லியே கேட்டுட்டு போகலாமே என்பது தான் இப்போது ஒரு கேள்வியாக எழுகிறது. வழக்கம் போல் முதலமைச்சர் தரப்பிலிருந்தோ அரசு தரப்பிலிருந்தோ பதில் வராதுங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியாக இருக்கிறது. இல்லை, இப்போது முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய துறைகள் மீது வந்து கவனம் அப்படிங்கிறது வந்து அதிகம் இருக்கும். அதே போல் அந்த பொதுவாக எல்லா துறைகள்லையுமே வந்து அரசு செயலாளர்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்படுவாங்க. அப்படின்னா முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய துறைகளுடைய செயல் திட்டம் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாகவே இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களை நம்மளை பார்த்தோம். இப்போது இந்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இது தூக்கி கொடுத்ததுனால என்னால் முடியாது அப்படிங்கிறத வந்து இன்டெரக்டாக சொல்கிறாரா அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஏற்கனவே அவர் மீது பல விமர்சனங்கள் உண்டு. அவர் வந்து அதிகமாக பேச மாட்டேங்கிறாரு, செயல்பட மாட்டேங்கிறாரு, வராரு போஸ்ட் கொடுக்குறாரு போகிறாரு, அவ்வளோதானே, அதை தாண்டி என்ன செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அந்த வகையில் இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கா? முதலமைச்சருடைய ஒர்க்லோடுங்கிறது கூடுதலாக அவர் உணர்ந்திருக்கிறார், அதன் மூலமாக பிரித்து கொடுத்துருக்காருன்னா அதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இதுக்கு இன்னும் கூடுதல் கவனம் தேவைப்படுது. என்னால் இப்போ ஒரு உள்துறையோ ஹோமோ போலீஸோ இதை தாண்டி அதிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளே ஹெவியாக இருக்கிறதுனால இதை பார்க்க முடியல, போதுமான நேரம் ஒதுக்கப்படவில்லை அப்படிங்கிறதால நான் இன்னொரு டெலிகேட் பண்ணுறேன் என்பதாக அதை செய்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஒர்க்லோட் அப்படிங்கிறது உள்ளபடியே இருக்க தான் செய்யும். நீங்கள் ஒரு அரசாங்கம் அதனுடைய வீச்சு என்ன, அதனுடைய அளவுகள் என்ன, எவ்வளோ டெப்த்து நம்மளால் போக முடியும் என்பதை தெரிந்து கொள்வதற்கே உங்களுக்கு ஒரு ஆண்டு கூட எடுக்கலாம், அதை விட கூட எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பல நேரங்களில் அந்த பொறுப்பில் உட்கார்ந்தவர்கள் அதை முழுமையாக உணர்ந்து கொண்டார்களாங்கிறதே கேள்வி தான். பல்வேறு விதமான அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க, அதனுடைய வீச்சு என்ன அப்படின்னு முழுமையாக உணர்ந்திருக்கிறார்களா என்பது டிபேட்டபிள். ஒவ்வொருவருக்கும் ஒரு புரிதல், ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரம் எடுக்கணும். அதையுமே தவறாக சொல்லலை. அவங்க வந்து டக்குன்னு ரியாக்டிவாக இருக்கலாம், அந்த லேர்னிங் ப்ராசஸ் சிலருக்கு குறைவாக ஸ்லோவாக இருக்கலாம். அது வந்து ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி தான். ஃபாஸ்ட் லேர்னர்ஸும் இருப்பாங்க, ஆவரேஜ் லேர்னர்ஸும் இருப்பாங்க, ஸ்லோ லேர்னர்ஸும் இருப்பாங்க. நம்ம அது சரி தவறல்ல, இந்த காம்ப்ளெக்சிட்டி என்பது சரியானது. அதனால் நீங்கள் செயல்பட வேண்டிய இடம் முதலமைச்சர் பேச வேண்டாங்க. இப்போ இந்த துறை சார்ந்து என்ன போயிட்டுருக்குங்கிறத நாளைக்கு முதலமைச்சர் பேசலைன்னா அவருடைய கீழே இருக்க அந்த 17 துறைகளுக்குமே என்ன நடக்குதுங்கிறத யார் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்துவாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அந்த இடத்துல அவருக்கு பதிலாக அந்த இடத்தில் வெளிப்படுத்துவதற்கு யாரை டெசிக்னேட் பண்ணுறீங்க? இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு விஷயம் பண்ணாங்க, நீங்கள் ரகுபதி அவர்களை அதுக்கு டெசிக்னேட் பண்ணாங்க. அரசினுடைய முடிவுகள் சார்ந்து ஏதாவது ஒன்றுனா அவர் ஊடகவியலாளர்களை சந்தித்து ப்ரெஸ்ஸை சந்தித்து ப்ரீஃப் பண்ணுவார். அது பாலிசி ஸ்டாண்டாக இருக்கலாம், எந்த துறை சார்ந்ததாக இருந்தாலும் அவர் ப்ரீஃப் பண்ணுவார். அதுக்கு முன்பாக ஒரு ஷார்ட் டென்யூர் நிதியமைச்சருக்கு முன்பாக தங்கம் தினரசு அவர்கள் அந்த ரோலை பார்த்தாங்க. அரசினுடைய அதிகாரப்பூர்வ வாய்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். இந்த முதலமைச்சர் அவர் பேசுவது மட்டுமல்ல, இந்த அரசே பல விஷயங்களில் மௌனமாக இருக்குங்கிறது தான் சிக்கலானது. நீங்கள் அரசியல் நெருக்கடி வந்த பிறகு தான் FCRA சட்டத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க, அதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறீர்கள். இப்போ வரைக்கும் இந்த அரசு வந்தே மாதரத்தில் வாயவே திறக்கல. நீங்கள் சொல்கிறீங்க மதச்சார்பற்ற சமூக நீதி என்பதுதான் எங்களுடைய கொள்கையாக இருக்கிறது நீங்கள் பேசுகிறீங்க. இந்த வந்தே மாதர விவகாரம் உள்ளே வரும்போது காங்கிரஸும் நாடாளுமன்றத்தில் பேசியது 2 MPக்கள். கனிமொழி அவர்கள் பேசினார்கள், திரு ஆராசா அவர்கள் பேசினார்கள். காங்கிரஸ் அங்கே நின்று அவ்வளவு கோஷம் எழுப்பிவிட்டு வெளிநடப்புங்கிற இடத்துக்கு வருது, மசோதா பாஸ் ஆனதாக கொண்டு போயிட்டாங்க. இது குறித்து
குறித்து இந்த அரசாங்கம் இப்போது வரை என்ன வாய் திறந்திருக்கிறதுங்கிறது இல்லையா? அரசாங்கத்துக்கு எப்படிங்க ஒரு ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்கும்? இதற்கு பதில் அவங்க இதில் அது ரொம்ப சிக்கலானது, அல்லது பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நழுவுகிறார்களா, இல்லை எதுக்குமே நாங்கள் சொல்ல மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டுக்கு வருகிறார்களா? இப்போ இந்த இலாக்காவை நாங்கள் வந்து சிறப்பாக கவனிப்பதற்கு அவர்களுக்கு கூடுதலாக கொடுக்குறோம். முதலமைச்சர் கடந்த காலத்தில் உடல்நலம் சரியில்லாமல் இருந்த காலகட்டங்களில் முதலமைச்சர்கள் போர்ட்ஃபோலியோ அப்படி கொடுத்துருக்குறாங்க. இலாக்கா இல்லாமல் அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் உதாரணத்துக்கு ஜெயலலிதா அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அப்போல்லோ போன காலகட்டத்தில் பன்னீர்செல்வம் அதை கவனிப்பார்னு ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்தது. அதை ஆக்சுவலாக அவங்க அறிவிக்கலை. ஆர்டிகல் 163 சப்செக்ஷன் 3 அது ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி தினசரி ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கவர்மெண்ட், அன்றாடம் அரசினுடைய வேலைகள் அலுவல்கள் துரிதமாகவும் எந்த விதமான சிக்கல்கள் இல்லாமல் நடப்பதற்கு ஆளுநர் சில விஷயங்களை பகிர்ந்தளிக்கலாம்னு ஒரு உரிமை இருக்குது. அதை பயன்படுத்தி தான் ஆளுநர் ஆக்சுவலாக அந்த இதையே கொடுத்தாரு. அவங்க மேடம் ஜெயலலிதா கன்சென்ட் கொடுத்தாங்களாங்கிறது அது அப்பயே ஒரு விவாதமாக மாறியது. எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவுக்கு மருத்துவமனைக்கு போனப்போ அப்படி இருந்தது. கடந்த அதே போல் முதலமைச்சர்னு நம்ம பார்த்தோம்னா அரவிந்த் கெஜ்ரிவால் முதல் முறை இந்த 45 நாட்கள் அரசாங்கம் கவிழ்ந்து ஆளுநர் ஆட்சி வந்த பிறகு, குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பிறகு செகண்ட் டைம் வந்தப்போ சீஃப் மினிஸ்டர் நான் தான், ஆனால் நான் போர்ட்ஃபோலியோ எடுக்கல, எல்லாத்தையும் நான் சூப்பர்வைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டண்ட் ஒன்று செஞ்சார். சிறைக்கு போன பிறகும் கூட இலாக்கா இல்லாமல் அவர் சில நாட்காலம் இருந்தார். இங்கே அமைச்சர்கள்னு பார்த்தா நீங்கள் அரசியல் ரீதியாக கைதாகி சிறைக்கு போனது அல்லது முரசொலி மாறன் அவர்கள் உடல் நலிவுற்று இருந்தபோது இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார். மம்தா பானர்ஜி அதே மாதிரி 2003 கொடுத்த டிபார்ட்மெண்ட் எனக்கு பிடிக்கலன்னு அவங்க அமைச்சராக தொடர்ந்தாங்க. ஆனால் பொறுப்பேற்றுக்கல வாஜ்பாய் கேபினெட்டில். இப்படி எல்லாம் இருந்தது. உடல் நலிவுற்றோ அல்லது அரசியல் ரீதியிலான மாச்சரியங்களோ இல்லை அரசியல் பழிவாங்கல் கைது ஆனாலும் நாங்கள் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டோம், அவர் அமைச்சராக தொடர்வார் இலாக்கா இல்லாமல், இதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அவை அத்தனையும் முறைப்படி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. எங்களை கைதுங்க, அது அரசியல் ரீதியிலானதுங்க, ஆனாலும் நாங்கள் அவர் அமைச்சராக தாங்க தொடர்வார், அது எங்களுடைய கொள்கை முடிவு, முதலமைச்சருடைய தனி உரிமை. இப்போ இதுவும் முதலமைச்சர் பிரித்து குடிப்பது அவருக்கு சட்டப்படி இருக்கிற உரிமையான உரிமை. கம்யூனிகேட் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? இன்றைக்கு வரைக்கும் இந்த அரசாங்கம் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை குற்றம் சாட்டுவதற்கு ஏதுவாக இருக்குமா? ஆனால் திமுக அதிமுக குறித்து ஏதுவாக அதை நாங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ வெளிப்படையாக இருக்கும்னு சில விஷயங்களை வெளியில் சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் சார்ந்த விஷயங்களில், உங்கள் அரசாங்கத்தினுடைய முடிவுகளில் வெளிப்படையாக இருக்கிறீங்களானா அது ஏறத்தாழ முக்கியமான முடிவுகளில் எல்லாம் 0 அல்லது 0க்கு நெருக்கத்தில் தான் இருக்கும்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ இந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த கிளைம் இருக்கு இல்லையா, நிர்வாகவியல் ரீதியிலாக நீங்கள் இது, நான் திரும்பவும் சொல்கிறேன், முதலமைச்சர் இதை அறிவித்து விட்டு இலாக்காவே மாற்றி விட்டுட்டு போகலாமே, அதில் ஒரு சிக்கலும் கிடையாது. இதை நீங்கள் உள்ளுக்குள்ள நிர்வாக வசதிகளுக்காக மாற்றுறீங்க அப்படின்னா இது தொடர்பானது. ஏன்னா இப்போ இந்த அமைச்சர் போஸ்டிங்கில் தொடங்கி டிரான்ஸ்ஃபரில் இருந்து அவங்களுடைய சர்வீஸ் ரூல்ஸ் வரைக்கும் ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா நாளைக்கு மானிய கோரிக்கையில் அவங்க தான் பேச போகிறாங்க. அது நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சது தான். அப்போ இலாக்காவே அவங்களுக்கு கொடுத்துடலாமே, அதை சொல்வதில் என்ன தயக்கம்? ஒருவேளை யூட்டர்ன் கவர்மெண்ட்டுன்னு பேர் வந்துடும் அச்சப்படுறீங்களா? அப்படியெல்லாம் விமர்சனங்களுக்கு பயந்த மாதிரிலாம் உங்களை 90 நாளாக பார்த்தா உங்களுடைய செயல்பாடுகள் தெரியலையே என்கிற கேள்வி வருது. எதை மறைப்பதற்கு, அல்லது நீங்கள் ஏன் வெளியில் சொல்லலை? வெளியில் சொல்கிறதுக்கு தயக்கமாக இருந்தால் ஒன்று நாம் அதை செய்யாமலே இருந்திருக்கலாமே. உங்களுடைய நியாயங்களை வெளிப்படுத்துவதற்கு என்ன தயக்கம் என்றதான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சரை கேட்க வேண்டியிருக்கு. சரி, இப்போ இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, நம்ம எல்லாருமே ஆரம்பத்திலே உணர்ந்த மாதிரி எல்லாமே ஒரு நியூ கமர்ஸ் தான். திரு செங்கோட்டையன் அவர்களை தாண்டி மீதி எல்லாருமே புதுசாக வந்தவங்க. ஏற்கனவே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய துறைகளை அவங்க நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சுமை தான் அவங்களுக்கு. ஏன்னா அதை புரிஞ்சுக்கணும், அதை போஸ்டிங் போடுறதுலேருந்து அங்கே மக்களை சந்திக்கிறதுலேருந்து மக்கள் குறைகளை தீர்க்கிறதுலேருந்து பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அவங்களுக்கு டைம் எடுக்கும். அப்படிங்கிறப்போ கூடுதலாக இன்னும் சில விஷயங்களை இப்போது முதலமைச்சர் செஞ்சுருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? இப்போ நடைமுறை சிக்கலுங்கிறது அவங்க முதலமைச்சர் கொடுத்துட்டதுனால ப்ரையாரிட்டியை இந்த துறைக்கு கொடுக்கணுமா இல்லை ஏற்கனவே நிர்வகிக்கிற துறைக்கு கொடுக்கணுமாங்கிறது அவங்களுக்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் சேரும். ஏன்னா முதலமைச்சர் கொடுத்துட்டாரு, எப்போ வேணாலும் கூப்பிட்டு நம்மளை கேட்கலாம். நம்ம ப்ரையாரிட்டி, இப்போ அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறைங்கிறதே ஹெவியானது, செய்தி விளம்பரத்துறைங்கிறது அதே போல், தமிழ் வளர்ச்சி அப்படின்னும் போது உங்களுக்கு அதனோட சார்ந்து மேபி தொல்லியல் சார்ந்தும் அதுக்குள்ளே வரப்போகுது. இவ்வளவு ஹெவியாக இருக்கும் பொழுது இவர் இதுக்குள்ளேயே எதை முதல்ல பேலன்ஸ் பண்ணுவாருங்கிறது அவருக்கு ஒரு கூடுதல் சிக்கல் தான். அதுபோக முதலமைச்சருடைய நிகழ்வுகள் அது எதுவும் கட்சி சார்ந்து இருந்தால் அமைச்சர் தான் போய் அதை அந்த தொகுப்புரைங்கிறதையும் அவர் அந்த பொறுப்பையும் சேர்த்து எடுத்துக்கிறார். கட்சி சார்ந்தனாலும் கூட அன்றைக்கு ஒரு நாள் அவர் அங்கே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் வருகிறது.
ஸோ இதை தாண்டி இப்போ முதலமைச்சர் கொடுக்குறாருன்னா உங்களுக்கு குடிநீர் வழங்கல்ங்கிறது அதுவே ரொம்ப பெரியது. நீங்கள் டே டு டே அதுக்கே ஒரு ஃபுல் டைம் அமைச்சர் கடந்த ஆட்சி காலத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கலுக்கு தான் கே நேரு என்கிற ஒரு சீனியர் மினிஸ்டர் இருந்திருக்கிறார். நீங்கள் அதை முதலமைச்சர் எடுத்து முதலமைச்சர் இப்போ அதை ஒரு சப் சார்ஜாக நீங்கள் உள்ளே கொடுக்குறீங்கன்னா அது இன்னும் கூடுதல் சுமையை தான் கொடுக்கும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் முதலமைச்சர் எப்போ வேணாலும் கூப்பிட்டு கேட்கலாங்கிறதுனால நம்ம இதை விடவும் அவர் கொடுத்தது தான் முதல்ல கேட்க வாய்ப்பு இருக்குது. எனவே நம்ம இதில் ஃபோக்கஸ்டாக இருக்கலான்னு போனாங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்கிறது மிகப்பெரிய சவாலாக சிக்கலாக இருக்கும். டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க. அதில் காங்கிரஸ், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த எம்பிக்கள்லாம் வந்து அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. திமுக தங்களோட நிலைப்பாட்டிலேயே இருந்தாங்க. அதே மாதிரி அதிமுகவும் சரி அதில் கலந்துக்கல அப்படிங்கிறத அறிவித்தாங்க, ஓப்பன் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. தேமுதிகவும் அதே போல் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, திமுக வந்து ஆரம்பத்தில் தேர்தல் அப்போதைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வந்து அந்த பேப்பர்லாம் நகலெல்லாம் கொளுத்துனாரே, அப்போ வந்து டீலிமிட்டேஷனில் வந்து நீங்கள் உறுதியாக இருந்தீங்களே, இப்போ ஏன் நீங்கள் வந்து பின்வாங்குறீங்க? ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னா திமுக வந்து அதுக்கு வந்து இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஏன் பதிவு பண்ணுறீங்க? அப்போது நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறீங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்ணப்படுது. இப்போது இதில் என்ன ஒரு டிஸ்கஷன், இதில் என்ன ஒரு கிளாரிஃபை தேவைப்படுது அப்படின்னா, இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத திமுக ஆரம்பத்தில் இருந்தே வலியுறுத்துச்சா அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது. மிக நிச்சயமாக இன்றைக்கி விவாதமே ஃபேர் டீலிமிட்டேஷன் விசஸ் நோ டீலிமிட்டேஷன் என்பதாக கட்டமைக்கப்படுகிறது. திமுக ஆரம்பத்திலிருந்து என்ன சொன்னது, அவங்க நிலைப்பாட்டை மாற்றிவிட்டார்கள் அப்படின்னு நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சு அப்படி போனீங்கன்னா 2024 இருந்து நம்ம அதை கொண்டு வரணும். 2024 ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வருகிறார். மிகப்பெரிய அளவுக்கான எலாபரேட்டான டிஸ்கஷன்ஸ் நடக்குது. பாஜக மட்டும் இது ரொம்ப ஏர்லி ப்ரீமெச்சூர், நீங்கள் பயமுறுத்தத்தக்க வகையில் கொண்டு போகிறீங்க என்பதாக அதை வந்து மறுத்து இவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் அது என்ன சட்டம் வரும்னே தெரியாமல் இன்றைக்கி போஜராஜன் பேசியது தான் அப்படின்னு தெரியாமலே நீங்கள் எப்படி இதை எதிர்க்க முடியும் என்று அவர்கள் அதை கேட்டுக்கொண்டார்கள். மற்றபடி எல்லோருமே ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் 3 ஆண்டுகளில் கலைக்கப்படணுமா என்கிற போது வெளியில் அதிமுக அதில் மகிழ்ச்சி தான் பட்டாங்க. 24 தேர்தல் வந்துட்டால் நமக்கு நல்லது தான் அவங்க நினைச்சாலும் கூட சட்டமன்றத்தில் அவங்க தொகுதி மறுசீரமைப்பை கடுமையாக எதிர்க்கிறோங்கிற நிலைப்பாட்டில் தான் தமிழ்நாட்டுக்கான விகிதாச்சாரம் குறையக்கூடாதுங்கிற இடத்துக்கு வந்தார்கள். இது 2024 தமிழ்நாட்டினுடைய பங்கு குறையக்கூடாது என்பதே ஃபேர் டீலிமிட்டேஷன் தானே. இப்போது யார் பதில் சொல்லணும்னா, ஃபேர் டீலிமிட்டேஷன் திமுக சொன்னப்போ ஆமான்னு சொன்ன காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம், அதிமுக இன்னைக்கு அப்படியே முதலமைச்சர் கூட்டிய கூட்டத்துக்கு போய் நோ டீலிமிட்டேஷன் என்பது தான் ஃபேர் டீலிமிட்டேஷன் என்று மாற்றி பேசுவது இந்த 6 கட்சிகளும் தான். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க திரு பிரவீன் சக்கரவர்த்தி, திரு மாணிக்கம் தாக்கூர் போன்றவரெல்லாம் டீலிமிட்டேஷன் தான் தலபோற பிரச்சனை, உடனடியாக அனைத்து கட்சி எம்பிக்களை கூட்டணுன்றாங்கல்ல. போன 22 நாட்களாக மத்தியில் டெல்லியில் பார்லிமெண்ட் நடக்குது. சிஜேபி அந்த ப்ரொட்டஸ்ட் போய் நாடாளுமன்ற முற்றுகை அன்றைக்கி தான் தொடங்குச்சு. அப்படி பார்த்தா ஜூலை 20 தொடங்கியது. இந்த 22 நாட்களாக தினசரி காலையில் கார்கே அவர்களுடைய அலுவலகத்தில் கூடி இன்றைக்கி என்ன விவாதிக்கலான்னு நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட டீலிமிட்டேஷனை ஒரு பிரச்சனையாக ஏன் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தில் காங்கிரஸ் முன்மொழியவில்லை? ஒன்று. ரெண்டாவது, இதற்கு முன்பாக டீலிமிட்டேஷன் குறித்து கடைசியாக எப்போது 4 மாநில காங்கிரஸ் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும், சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு வரணும், எந்த தீர்மானத்தை, அதை தான் இன்றைக்கி பிரேமலதா அவர்கள் கேட்டாங்க, தீர்மானத்தினுடைய எந்த ஷரத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள்னு கேட்டால் பதில் இல்லை. ஏன்னா தீர்மானம் எந்த வடிவத்தில் வரும்னே நமக்கு தெரியாத போது எதை எதிர்க்கிறோம், அந்த தீர்மானத்தை எதிர்க்கிறோம், தீர்மானத்தில் என்ன இருக்கிறது சொல்லவே இல்லை. இப்போ நேற்றைக்கு FCRA சட்டம் வரும்போது குறிப்பிட்ட இந்த சட்டப்பிரிவு அப்படின்னு நீங்கள் சட்டப்பிரிவை குறிப்பிடுறீங்க, ஏன்னா முன்வடிவு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க போன முறையே அதை கொண்டு வந்துட்டாங்க, கேரளாவில் எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக தள்ளி வச்சாங்க. இப்போ இதில் எந்த முன்வடிவுனே தெரியாமல் நம்ம எதிர்ப்பது என்பது பிளைனாக யாரா வார்டன்னாலே அடிப்போங்கிற மாதிரி அது இருக்கான்னு ஒரு கேள்வி வருது. நீங்கள் ஜெயில் வார்டனா ஹாஸ்டல் வார்டனா அது பிரச்சனை இல்லை, வார்டன்னாலே நாங்கள் போட்டு நொறுக்குவோம் என்பதாக. அப்படி பாஜக கொண்டு வந்து எல்லாத்தையும் எதிர்க்கணும்னா நீங்கள் வந்து வந்தே மாதரத்துலேருந்து எதிர்க்கணும். 4 மாநில காங்கிரஸ் முதலமைச்சர்கள் DK சிவகுமார் கடைசியாக எப்போது டீலிமிட்டேஷன் பற்றி பேசியிருக்காருன்னா, ஏப்ரல் 17 மசோதா தோற்கடிக்கப்பட்ட போது எல்லோருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறார். அதே போல் ரேவந்த் ரெட்டி அதே ஏப்ரல் 17 மசோதா தோற்கடிக்கப்பட்ட போது எல்லா மாநில முதலமைச்சர்கள், தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து அவர் ஒரு பதிவிட்டிருக்கிறார். அவர் அப்போ பேசினது தான் நாங்கள் சொல்கிற மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா நல்லது, நாங்கள் ஏற்றுப்போன்னு அவர் பேசினது. கண்டிஷன்ஸ் போட்டது ஏப்ரலில்.
விடி சதீசன் கேரளாவில் இப்போ தான் முதலமைச்சர். அவர் டீலிமிட்டேஷன் குறித்தே பார்த்தா எந்த பதிவுகளும் அவரிடம் இல்லை. கடைசியாக அவர் ஒரு சிஎம் ஆன பிறகு ஒரு கேள்வி எழுப்புறாங்க, ஒரு இன்டர்வியூ, இந்த மாதிரி ஒரு 1-to-1 இன்டர்வியூவில் டீலிமிட்டேஷன் குறித்து கேட்கும்போது வந்தால் தென்னிந்தியாவுக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் தான் கொடுக்குறாரு, பின் பாயிண்டடாக பேசலை. ஹிமாச்சல் முதலமைச்சர் இதுக்குள்ளேயே வரல, ஏன்னா எனக்கு இருக்கிறதே 4 எம்பி தொகுதி, நீங்கள் அதை ஆக்குங்க ஆக்காட்டி போங்க, இங்கே இருக்க பிரச்சனையை பார்க்குறேன்னு சுக்வீந்தர் சிங் சுக்கு கமிட்டே பண்ணிக்கல. ராகுல் காந்திக்கு கடைசியாக தமிழ்நாடு வந்தபோது இந்த எட்டப்பன்னு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க, அதனால் அவர் பேசினார். அவர் கடந்த காலத்தில் எப்போதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் குறித்து பிறந்தநாள் நினைவு நாளில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரானா அதுவும் கொடுக்கல. அவர்கிட்ட தமிழ்நாடு வந்தபோது நீங்கள் இதை பேசுங்க, திமுக வந்து என்ன நிலைப்பாடுன்னு நமக்கு தெரியல, ஆதரிப்பாங்களா எதிர்ப்பாங்களான்னு. திமுக என்ன கேட்குறாங்க, முதலமைச்சர் விஜய் அவர் செயல்படுவதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்மீங்க. நாங்கள் டெய்லி நெஞ்சப்பிலேருந்து உள்ளுக்குள்ளே தமிழ்நாடு தான் இருக்குது, இதுதான் தமிழ்நாடு மேப்பு பார்த்துக்குங்க, மோடிஜி உள்ளே இல்லை நாங்கள் உங்களுக்கு காட்டணும். மசோதா வந்தால் என்ன ஃபார்மேட்டில் வருதோ வந்த பிறகு நாங்கள் ஓட்டு போடும்போது பார்த்து தெரிஞ்சுங்கன்னு ஏன் நாங்கள் நிலைப்பாடு எடுக்கக்கூடாது? கூட்டணியிலேருந்து நீங்கள் ரிசல்ட் வந்ததும் நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிட்டீங்க, உங்களுக்கு ஏன் சொல்லணும்? சொல்லாதது எங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு திமுக நினைத்ததை பாஜகவோடு சேர்ந்து விட்டார்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க. காங்கிரஸினுடைய 4 முதலமைச்சருக்கு டீலிமிட்டேஷன் பிரச்சனை இல்லை, கார்கே அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, ராகுல் காந்திக்கு பிரச்சனை இல்லை, இந்தியா அலையன்ஸாக நாடாளுமன்றத்தில் நீங்கள் இருக்கீங்க, பிரச்சனை இல்லை. இருந்திருந்தால் நீங்கள் விவாதிச்சிருக்கணும், அதுக்கு கூட்டம் கூட்டியிருக்கணும், இல்லை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கணும். இது எதையுமே செய்ய மாட்டீங்க. தமிழ்நாட்டில் டிவிக்கேவை நீங்கள் கிளப்பி விடுவீங்கன்னா கர்நாடகா விவகாரத்துக்கு இப்படி பேச ஆரம்பித்தால் கர்நாடகாவை திட்ட வேண்டும், கர்நாடக காங்கிரஸ் அரசை திட்ட வேண்டும், டிகே சிவகுமாரை நீங்கள் நியாயப்பட்டு நடந்துக்கணும்னு கண்டிக்காத ராகுல் காந்தியும் கார்கேவையும் கேள்வி எழுப்பணும். கார்கேவே ஃபார் தட் மேட்டர் அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர்ன்றதுனால அவருக்கே கான்ஃப்ளிக்ட் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இவ்வளவு பேசுகிறார் இல்லையா, டீலிமிட்டேஷனுக்கு வந்தாலும் விடாதவர்கள் துரோகிகள்னு ராகுல் காந்தி பேசுகிறாரு. தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கீட தரணும், 15 டிஎம்சி தரங்கன்னு இந்த உத்தரவு வந்திருக்கு, இதை திறக்காவிட்டால் நாங்கள் டிகே சிவகுமார் திறந்தே விடணும், சட்டத்தை மதிக்கணும் அப்படின்னு ஏன் ராகுல் காந்தி பேசலன்னு கேட்டக்கூடாது? இதெல்லாம் விவாதிக்கக்கூடாதுன்னு தங்களை காப்பாற்றிக்கொள்ள டேக் டைவர்ஷன் காங்கிரஸ்க்கு தேவை. அவர்கள் முதலமைச்சர் விஜய் கிட்ட, முதலமைச்சர் விஜய்க்கும் எஃப்சிஆர்ஏ வந்தே மாதரம் இதெல்லாம் டிவிக்கேவா ஏன் ஸ்டாண்டு சொல்லலை என்கிற கேள்வி அவரை நோக்கி, காவிரிக்கு ஏன் நீங்கள் கூட்டல, நீங்கள் போக முடிவெடுத்ததை ஏன் 2 வாரமாக சொல்லலை, இவ்வளவு குழப்பம் இருந்ததுனால இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல, சரி ரைட் ஒரு கூட்டத்தை போடுவோம் என்று அவரும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டார். இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கிறது, அவங்க அந்த ஐடியாவை வைக்கிறாங்க, அவங்க டேக் டைவர்ஷனுக்கு நம்ம டிகே சிவகுமாரை காப்பாற்றி விட்டுட்டு இவர் தலையில் கையை வைக்கிறதுக்கு ஆளை மாற்றி விடுவோன்னு விடுறாங்க. அந்த விடுவது தாவேகாவுக்கும் தேவைப்பட்டது, அவங்க இருந்த வரைக்கும் டைவர்ஷன் பண்ணிட்டாங்க, அதை தாண்டி செய்யணும் அப்படிங்கிறதுனால இது ஓகேவாக இருக்குன்னு இதை கமிட் பண்ணிட்டாங்க. இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கக்கூடிய செய்தி. காங்கிரஸில் தொடங்கி அத்தனை பேரும் தான் நிலைப்பாட்டை மாற்றியிருக்கிறார்கள். இதில் எனக்கு கேள்வி என்னென்னா, கேசி வேணுகோபால் அவருடைய ட்வீட் என்னமும் இருக்கும், 15ஆம் தேதி ஏப்ரல் போட்டிருப்பார், இந்த மசோதாவை இதே வடிவில் நாங்கள் எதிர்க்கிறோம், வி அப்போஸ் திஸ் பில் இன் த ப்ரெசன்ட் ஃபார்ம் என்பது தான் அவருடைய பதிவு. நாடாளுமன்றத்தில் அமித்ஷாட் அவர் அந்த 2 கோரிக்கைகளை நீங்கள் இதை மாற்றிட்டீங்கன்னா ஓகேங்கிற நிலைமைக்கு தான் பேசுகிறாரு. விமன் ரிசர்வேஷன் இதில் வந்து கழட்டுங்க 1. 2வது, எல்லோருக்கும் 50% உயர்வு. அந்த 50% உயர்வு என்பதை மசோதாவில் எவ்வளோ சீட்டு வருங்கிறத சொல்லணும். இதை நீங்கள் செய்வீங்களானும் போது அமித்ஷா நான் ஏற்றுக்கிறேங்கிறாரு. நீங்கள் கடைசி நேரத்தில் மாற்றிட்டு வரேங்கிறீங்க, நாங்கள் அப்படிலாம் விட மாட்டோம், எங்களுக்கு முடிச்சு விடுங்கிறதாக எதிர்த்து வாக்களித்து அவங்க நகர்த்துறாங்க. அப்போ இந்த இடம்ங்கிறது பாஜக கொண்டு வருவதனாலேயே நாங்கள் எதிர்க்கிறோம்னு காங்கிரஸும் சொல்லலை, ஃபேர் டீலிமிட்டேஷன் நீங்கள் இது வரைக்கும் பேசலை. பாஜக இது ஆக்சுவலாக இப்போ ஏன் அவங்க இதை ஆழம் பார்க்காம விட்டாங்கன்னா, நவம்பர் டிசம்பரில் கொண்டு வந்தால் பிப்ரவரியில் யூபி எலெக்ஷன் இருக்குது. அகிலேஷ் யாதவ் ஒருவேளை அதை எதிர்த்து ஓட்டு போட்டார்னா யூபிக்கு கிடைக்க வேண்டிய 40 சீட்டை கிடைக்காம பண்ணிட்டாருன்னு அவங்களுக்கு அங்கே தான் அது கூடுதல் தேவையாக இருக்கும். ஒன்று அகிலேஷ் வெளிநடப்பு பண்ணிடணும், எனக்கு 40 வேணும்னு பேசி ஆதரித்து வாக்களிக்கணும், வேறு ஏதாவது காரணத்தை சொல்லி ராமர் கோயில் திருட்டுன்னு வெளியேறிடணும். எதிர்த்து ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் 3வது முறை ஆட்சியை பாஜக பிடிக்கிறதுக்கு வழியாக போயிடும். அந்த செக் பாயிண்ட்டை வைக்கலான்னு அவங்க டார்கெட்டே ஆக்சுவலாக நவம்பர் டிசம்பர் தான். சம்பந்தம் இல்லாமல் இதை இப்போ கிளப்பி விட்டதுங்கிறது காவிரி நீர் விவகாரத்தை மடைமாற்றி டிகே சிவகுமாரை காப்பாற்ற என்பது 1. 2வது, சிபிஐ சிபிஎம்னுடைய அகில இந்திய குழுக்களே இப்போ நோ டீலிமிட்டேஷன் என்பது எம்ஏ பேபியினுடைய ஸ்டாண்டானு திரு பே சண்முகம் அவர்களோ அல்லது திரு சு வெங்கடேசன் அவர்களோ கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா கூட்டத்துக்கு போனவர் இவருங்கிறதுனால சு வெங்கடேசன் இப்போ தேவை ஃபேர் டீலிமிட்டேஷனா நோ டீலிமிட்டேஷனா? இல்லை சார், இப்போ முதல்ல நமக்கு ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் பண்ணிட்டா இந்த விவாதமே 20 நிமிஷத்துக்கு தள்ளி வச்சிடலாம் சார். 1, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் அவங்க பண்ணலைன்னா
நம்ம ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் போக முடியும். ஏன்னா நோ டீலிமிட்டேஷன் நீங்கள் நோ டீலிமிட்டேஷனுங்கிறத ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷனோ டெம்பரரி ஸ்டே நீங்கள் பர்மனெண்ட்டாக கேட்குறீங்க 100 வருஷம் நிப்பாட்டுங்க 50 வருஷம் நிப்பாட்டுங்கன்னு, அது சாத்தியம் இல்லை. அப்போ ஃப்ரீஸுங்கிறதும் நோங்கிறதும் ஏறத்தாழ ஒன்று தான். ஃப்ரீஸுங்கிறது தள்ளி போடுறதுக்கானது. ஃபேர் நமக்கு ஃப்ரீஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்கன்னா நோவும் இல்லைன்னு அந்த லிஸ்ட்டில் இருந்து ஒமிட் ஆகிடுது. நம்ம ஏன் ஃபேர் கேட்குறோன்னா 2001 வாஜ்பாய் அரசாங்கம் கொடுத்த உத்தரவின்படி, உத்தரவாதத்தின்படி, காம்ப்ரமைஸின்படி, ஏற்றுக்கொண்டதனுடைய அந்த இதுபடி கொண்டு வந்த திருத்தத்தின்படி 25 ஆண்டுகள். ஸோ இந்த டிசம்பரோடு டீலிமிட்டேஷனுக்கான ஃப்ரீசிங் என்பது முடிகிறது. இப்போ அது முடிவு, அந்த டீலிமிட்டேஷன் ஜனவரி 1, 2027 என்னவாகும்? நம்ம ஒரு சட்டம் கொண்டு வரவில்லை என்றால் ஆர்டிகல் 81, 82 ப்ளஸ் பின்னாடி ஆர்டிகல் 321 நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அந்த 3 இதன் அடிப்படையில் லேட்டஸ்ட் சென்சஸின் அடிப்படையில் 2027 இப்போ போயிட்டுருக்கு, 2027 வந்து உட்காந்துரும். லேட்டஸ்ட் சென்சஸின் அடிப்படையில் மக்கள் தொகை அன்றைக்கு என்ன இருக்கிறதோ அதன் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் என்பது நடத்துவதற்கு அந்த ஸ்டே என்பது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நமக்கு இப்போ இருக்க 7% இல்லை 5%, அதுக்கும் கீழே கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கே. லேட்டஸ்ட் சென்சஸ் உள்ளே வந்தால் நம்ம என்ன அவங்க யோசிங்களேன். இன்றைய தேதிக்கு அவங்களுடைய பாப்புலேஷன் நம்ம ஓவரால் என்ன 5% பாப்புலேஷன் இருப்போமா, அதுக்கும் குறைவாக தான் இருப்போம். அப்போ அதுங்கிறது இன்னமும் குறையும். அடுத்த 10 ஆண்டுகள் நீங்கள் 41 என்பதெல்லாம் போனால் நம்மளுடைய மக்கள் தொகை இன்னும் குறையும். அங்கே அந்த விகிதம்ங்கிறது இன்னும் கூடும். அது அடுத்தடுத்து அந்த லேட்டஸ்ட்டுக்கு இருக்கிற பேனை தொடர இப்போ எல்லாருக்கும் பொது புள்ளி. இன்றைக்கி ஆக்சுவலாக திமுக ஏன் ஆதரிச்சாங்க? ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் இருந்தால் அதைத்தான் நாங்கள் ஃப்ரீஸ் இல்லைனா தான் ஃபேருங்கிற இடத்துக்கு போனோம். நோ டீலிமிட்டேஷன் சாத்தியமே இல்லை, அது ரூல்ட் அவுட்டு. இதன் காரணமாகத்தான் அவங்க நிற்கிற இடம் இப்படி இருக்கே தவிர ஃப்ரீஸ் கொடுத்துட்டாங்கன்னா சிக்கல் இல்லை, கொடுக்காவிட்டால் ஃபேர் டீலிமிட்டேஷன். இதுதான் திமுக ஆரம்ப புள்ளியில் ஃபேர் டீலிமிட்டேஷனில் நின்ன இடத்துலையே ஸ்டில் நின்றுட்டு தான் இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பதே ஃபஸ்ட்டு ஃப்ரீஸுங்கிறது தான். ஓகே, நீங்கள் ஃப்ரீஸுங்கிறது தான் முதல்ல ஃபேர். இவங்க சொல்கிற மாதிரி நோங்கிறது ஃபேர் கிடையாது, ஃப்ரீஸ் என்பது தான் ஃபேர். இன்னொரு 25 ஆண்டுகள் 1971 தொடரும்னு. ஜனவரி 1 நீங்கள் இது யாருமே எந்த மசோதாவுமே கொண்டு வரல சார். ஆட்டோமேட்டிக்காக ஜனவரி 1 அந்த போட்டிருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் அந்த 25 ஆண்டுகள் என்கிற திருத்தம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பயர் ஆயிரும். எக்ஸ்பயர் ஆனால் ஸ்டேட்டஸ்கோ போயிடும். இப்போ நீங்கள் 2/3 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ப்ரோரேட்டான ஆர்டிகல் 82 திருத்தணும். இப்போ இன்றைக்கி முதலமைச்சர் ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் கடைசி வரைக்கும் இதையே நீங்கள் வைக்கணும், 543 ஹோல்டு பண்ணணும்னு. அது சாத்தியம் இல்லை. குறைஞ்சபட்சம் இதே இப்போ என்ன பர்சன்டேஜில் இருக்கோ இதை நீங்கள் தொடரணும் என்று கான்ஸ்டியூஷனில் நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். 543 ஃப்ரீஸ் பண்ணணும்னா அது நீங்கள் ஆர்டிகல் 81 திருத்த வேண்டியிருக்கும். ஒவ்வொரு முறை நமக்கு பாப்புலேஷன் சென்சஸ் வர அந்த பாப்புலேஷன் சென்சஸின் அடிப்படையில் நம்ம சீட்டுகளை உயர்த்தணும் இல்லையா? ஆரம்பத்தில் உங்களுக்கு இருந்ததை 543 உயர்த்தும் போது ஒவ்வொரு முறையும் 81 நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணுவோம். இப்போ 82 பாப்புலேஷன் என்கிற வார்த்தையே இருக்கிறது. அதை ப்ரோரேட்டான்னு மாற்றுவதற்கே கூட 2/3 அமெண்ட்மெண்ட்டு 2/3 ஆதரவு வேணும். திமுகவோ சமாஜ்வாதியோ ஆதரிக்க வேண்டும். இல்லை என்றால் நமக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் கிடைப்பதற்கோ அல்லது இன்றைய நிலை தொடருது ஸ்டேட்டஸ்கோ தொடர்வதற்கே கூட 2/3 இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இணையக்கூடிய ஒரு கன்சென்சஸ் பாயிண்ட் தேவைப்படுகிறது. நோ டீலிமிட்டேஷன் சாத்தியமில்லாத ஒன்று, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் என்பது தான் சாத்தியமானது. அதை நோக்கி எல்லோரும் பயணிப்பது தான் சரியானது. இல்லை என்றால் 2027 நீங்கள் திமுக தாவேகா சண்டை நின்றுட்டீங்கன்னா இழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஆனது. நிச்சயமாக ஒன்று ஃப்ரீஸ் இல்லைன்னா ஃபேர், இது 2 தான் முக்கியமான பிரதான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்திருக்கு. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.